வாங்க பாத்துடலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சாதம் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் எடுத்து இன்னைக்கு தேங்காய் சாதம் பண்ணியிருக்கேன். பிள்ளைகளுக்கு வந்துட்டு உதிரி உதிரியா எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. ரொம்ப அழகா தேங்காய் சாதம் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மட்டன் தெரியுதா, மட்டன் குழம்பு. இது வந்து மட்டன் கிரேவி குழம்பு மாதிரி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு ஒரு கெடா வெட்டணும். அதை வச்சு இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து முட்டை, இன்னைக்கு முட்டை வச்சிருக்கேன். வாங்க எல்லாருமே சாப்பிடலாம். வாங்க பிள்ளைகளா, வாங்க ஒடியாங்க தங்கங்களா, ஒடியாங்க சாப்பிட ஒடியாங்க. சாப்பிட்டு வாங்கிக்கோங்க. இந்த முட்டை நீ தானே கறி கேட்ட, சாப்பிடு. கறியே வரல உனக்கு உருளைக்கிழங்கு இருக்கு. வருது வருது வருது. இந்தா முட்டை வாங்கிக்கோ, சாப்பிடு. கோமக்க சாப்பிடுவாங்க. இன்னைக்கு எப்படி பேச பாருங்க, எவ்வளவு சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, இன்னைக்கு எவ்வளவு குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்களா. இவங்க எல்லாருமே அவ்வளவு அழகான பக்தியில இருக்கக்கூடியவங்க. சாப்பிட்டு எல்லாரும் பிளேட்டை கழுவி கொண்டு வந்து வச்சிடணும், சரியா? அங்க போடக்கூடாது. இவங்க நிறைய வச்சிருக்கதா சாப்பிடுவானா? நிறைய வச்சுட்டு போதும். இது யாருக்கு? நான் எதுவும் பேசாம இருக்கணும், எப்படி பேசன்னு தெரியலையே. நீங்கள் மட்டன் குழம்பு இப்படிலாம் வைப்பீங்களா? இன்னைக்கு நான் நிறைய பேசலாம்னு நினைச்சேன். கமெண்ட் பேசிட்டு இருக்கு. கமெண்ட் சொன்னவங்களுக்குலாம் ரொம்ப வாழ்த்து, நன்றி. நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் கமெண்ட் நல்ல நல்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு நிறைய உறவுகள் தான் காரணமா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களும் காரணமா இருக்க முடியும். கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்துட்டு இன்னைக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா இங்க நான் கவனம் செலுத்த வேண்டியிருக்குதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க யாரும் கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு அமாவாசை, கார்த்திகை, மாத கார்த்திகையே அப்படின்னு கேட்கலாம். என்ன செய்ய சொல்றீங்க? என் குழந்தைகளுக்கு வந்து நான் காலையிலே வந்துட்டு கேட்டேன், இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்வோம் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொல்லிட்டாங்க, அம்மா இன்னைக்கு வந்துட்டு நம்ம தேங்காய் சோறு பொங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேங்காய் சோறும் சிக்கன் வைக்கலான் இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொண்ணு வந்து அருப்புக்கோட்டையில இருந்து தேவின்னு ஒரு பொண்ணு வருவா. அவ வந்து புதன்கிழமை பசங்களுக்கு வந்துட்டு சிக்கன் சாப்பாடெல்லாம் கொடுக்க சொல்லி அவ சொல்லியிருந்தா, பணம் கொடுத்துருந்தா. என்னால அன்னைக்கு செய்ய முடியல. வெளியூர்ல ஒரு பூஜை விஷயமா நான் போக வேண்டியிருந்துச்சு. அதனால என்னால செய்ய முடியல. இன்னைக்கு அவளோட ஞாபகம் வந்தது. உடனே சரி தேவியோட சாப்பாடா இருக்கட்டும் அப்படின்னுட்டு தான் இன்னைக்கு நம்ம ஒரு கெடாவே வெட்டி சாப்பாடு கொடுத்துட்டேன். எவ்வளவு கொடுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள அம்மாவுக்கு அலங்காரம் எல்லாமே செஞ்சுட்டு எல்லாமே பண்றதுக்காகவே கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தா. அவன் நல்ல உள்ளத்துக்காகவே இன்னைக்கு ஒரு கெடா வெட்டி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம சாப்பாடு அப்படிங்கிறத தாண்டி ஒரு அன்பு, அந்த அன்பு பிள்ளைகள் அப்படி சாப்பிடும்போது அவங்கள நல்லா சாப்பிட வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த அன்புல வந்துட்டு நம்ம மனசு வந்து மகிழ்ச்சி அடையும். இன்னைக்கு இவ்வளவு குழந்தைகளுக்கு நம்ம வந்துட்டு அந்த குழந்தைகள் நம்மளை நம்பி நம்ம அம்மா இருக்காங்க அப்படின்னுட்டு ஓடி வரும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எந்த ஊரு, எந்த பேரு, அதையெல்லாம் தாண்டி அந்த அன்புங்கிற ஒரு விஷயம் தானே, சத்தியமாங்கிற அந்த அன்பு தானே அந்த குழந்தைகளுக்கு வந்து உட்கார வச்சிருக்கு. இப்போ உள்ள குழந்தைகள் எப்படி இருக்காங்க? சுட்டி டிவி பார்த்துக்கிட்டு, செல்போன் பார்த்துட்டு, அப்பா அம்மா கூட வந்துட்டு என்னை அங்க கூட்டு போங்கப்பா, என்னை இங்க கூட்டு போங்கப்பா, எனக்கு அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்கன்னு சொல்ற ஒரு சூழ்நிலைகள்ல தான் நம்ம குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்கோம். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, நான் இதை சாப்பிட மாட்டேன், நான் அதை சாப்பிட மாட்டேன்,
அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும், காலையில 7 மணி இல்ல 10 மணி வரைக்கும் தூங்கக்கூடிய குழந்தைகளும், இப்படித்தானே நம்மலாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தோட எவ்வளோ அழகா இருக்காங்கங்கிறத நம்மளால உணர முடியுது. காலையில 5 மணி 5:30க்குலாம் எழுந்துருவாங்க, குளிச்சுடுவாங்க, காலைல 6 மணிக்கு பூஜை பார்த்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒழுக்கமா நல்ல நிலைகள்ல மந்திரங்கள் படிப்பாங்க. கொஞ்ச நேரம் ஹோம்வொர்க் பண்ண சொல்லுவேன். ஏதாவது படிங்கன்னு சொல்லிட்டு நெறைய புக்கு குடுப்பேன். அத படிக்க சொல்லுவேன். இப்படிலாம் நெறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் பாருங்க நம்ம நினைச்சது போல இருக்கிறாங்க அப்படின்னா, அதுதான் ஆன்மீகம். அது மாரி நீங்க எல்லாருமே இருங்க. எனக்கு இன்னைக்கு அமாவாசை இருக்கிறதுனால சாப்பாடு பசங்களுக்கு, இருந்தாலும் ஒரு சின்ன பூசை இருக்குது. அதனால நாங்க போ வேண்டி இருக்குது. ஜெய் பவானி.